லெஃப்ட் அண்ட் ஸ்டாப். வண்டியில் நம்ம முதல்ல உட்காரக்குள்ள என்ன பண்ணுறோம், உள்ளே உட்காந்துட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கிளச் 100% நல்லா க்ளோஸ் ஆகணும். ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, கிளச்சு, இது 5 வச்சு தான் நம்ம வண்டியை ஓட்டுறோம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் முதல்ல ரோட் பாயிண்ட்லேருந்து கீழே போகக்கூடாது. மண் ரோடில் 2 வெள்ளைக்கோடு போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? 2 வெள்ளைக்கோட்டுக்கும் சென்டராக போகலாம். இதே ஹைவேல பார்த்தோம்னா 4 ரோடு இருக்குது, 3 ரோடு இருக்குது. ஒவ்வொரு ட்ராக்குக்கும் அது வித்தியாசம் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ட்ராக் ஸ்லோ ட்ராக், சென்டர் ட்ராக் மீடியம் ட்ராக், லாஸ்ட் தேர்டு ஃபாஸ்ட் ட்ராக். ஓவர்டேக் எடுக்கிறோம், எந்த பக்கம் எடுக்கிறோம்? ரைட் சைடில் எடுக்கிறோம். புரியுதுங்களா? கவனிங்க, ஸ்டார்டிங் சிக்னல். வண்டியை ஆன் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கியர் போடுறீங்க, மிரர் பார்க்குறீங்க, உங்களுக்கு க்ளோஸாக வரும், விட்டுருங்க. கொஞ்சம் பின்னோக்கி வராமல் பாருங்க. அவனுக்கு ஸ்டார்டிங் சிக்னல். அதுதான் தள்ளியே குறைச்சணுங்களா? அதுக்கு தான் கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்து அப்புறம் மட்டும் பண்ணிக்கலாம். விட்டுறேன் சார், எனக்கு கையட்டும். ரைட் ஹேண்ட் நீட்டுங்க. ரைட் ஹேண்ட் அதான் கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்து கை பாருங்க, கையை பாருங்க, அதெல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. ஷோல்டருக்கு நேரா இருக்கணும், புரியுதுங்களா? ஷோல்டருக்கு நேரா. அது ஸ்டார்டிங் சிக்னல். நான் புறப்படுறேன் அப்படின்னு பின்னாடி வர வண்டிக்காரனுக்கு சொல்றீங்க. எல்லாருமே ரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஓகே. அடுத்தது ஸ்லோ டவுன் சிக்னல். கையை நல்லா அப் டவுன் பண்ணுங்க. இது ஏன் பண்ணுறேங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கேள்வி யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, சிங்கிள் ரோடாக நினச்சிக்கிங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு லாரிக்காரர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஆரன் கொடுத்துட்டே வராரு. ஆனால் ஆப்போசிட்டில் பஸ் வரான். அவருக்கு வழி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ செய்ய வேண்டியதான், நின்று வாங்க, நிதானமாக வாங்க. ஸ்லோ டவுன் சிக்னல், அப் டவுன் பண்ணுறது. அடுத்தது பாசிங் சிக்னல். இது ஏன் பண்ணுறோம்? அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பின்னாடி லாரிக்காரன் ஆரன் கொடுத்துட்டே வரோம். ஸ்லோ டவுன் சிக்னல் பண்ணிட்டீங்க, ஆப்போசிட்டில் வந்த பஸ்ஸுக்காரன் போயிட்டான். இப்போ அவருக்கு நீங்கள் வழி கொடுக்கணும். அதுக்கு பாசிங் சிக்னல். நீங்கள் போகலாம். அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்பீடு லிமிட் பண்ணணும். லிமிட் பண்ணிட்டு லெஃப்ட்டு எவ்வளோ இடம் இருக்குது பார்த்துட்டு அவர் பாசிங் கொடுக்கணும். நீங்களும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவருக்கும் பாசிங் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? முடிஞ்சிடும். ரைட்டு. அடுத்தது ரைட் டர்ன். அதுதான் இண்டிகேட்டர் இருக்குது. ஐயா நீ வேற கையை காமிக்கிறா அப்படின்னா பல்ப் பீஸ் பண்ணால் தெரியாது. அதுவே நமக்கு கண் தெரியுதுல, அதனால கையை என்ன பண்ணோம் நம்ம ரைட் டர்ன். அடுத்தது லெஃப்ட் டர்ன். எல்லா ஐயா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? லெஃப்ட் டர்ன் கார்ல உட்காந்துட்டீங்க. எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணீங்க? சிக்னல் உங்களுக்கு சொல்லிக்கிறீங்களா? பின்னாடி வரவங்க சொல்ல போறாங்களா? சிக்னல் ஃபுல்லும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க தான் சொல்ல போறாங்க. நம்மளுக்கு நம்ம சொல்லி கிடையாது. ஓகேங்களா? எல்லா விரலையும் அடிச்சு பூமி ஒரு விரல் பார்க்கணும். நான் லெஃப்ட் டர்ன் பண்ணுறேன். சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ரைட். அடுத்தது ஸ்டாப்பிங் சிக்னல். வண்டியை எங்கே நிறுத்தினாலும் நம்ம லெஃப்ட் சைடில் நிறுத்தணும். ஒரு இடம் ஏன் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல நம்ம நிற்பாட்டணும் அப்படின்னக்குள்ள